ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எபிசோடில் காவேரி வீட்டுக்கு போகிற நம்ம அம்மும் விஜயும் பிரின்ஸ்பால் பேசுனது நடந்தது எல்லாத்தையும் சாரதாம்மா கிட்ட சொல்கிறாங்க. சாரதாம்மாவும் கோவப்படுறாங்க. இந்த இடத்துல பாப்பாவை கூட்டிக்கின்னு உள்ளே போனதும் நம்ம விஜய் வந்து எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறதுல சம்மதம் தான், இவ்வளோ நாளாக நான் என் வாழ்க்கை அவ்வளோதான் இருந்துட்டேன், இனிக்கு சம்மதம் தான் சொல்கிறது நம்ம காவேரி சொல்கிறா. ரொம்ப சந்தோஷம், உங்களுக்கு ஏற்ற பொண்ணு கிடைக்கும், என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு சடன்லி கேட்டதை நம்ம விஜயும் ஆச்சரியத்தோடு பார்க்குறா. நம்ம மனசுலேயும் ரொம்ப சந்தோஷம். ஆனால் சீக்கிரம் உங்களுக்கு அது போல் ஒரு பொண்ணு கேட்குற போல் அமையும்னு சொல்லி அந்த இடத்துல சொல்கிறா. ஆனால் இந்த இடத்துல ஒரு ட்விஸ்ட் ஏதோ ஒன்று வச்சுருக்காங்க. நம்ம காவேரி மனசுலேயும் அவ்வளோ சந்தோஷம். நம்ம விஜய்க்கும் காவேரி எப்படி பொண்ணு வேணும்னு சொன்னதும் தைரியமான பொண்ணு, என்னை கேள்வி கேட்குற பொண்ணு, வசதி இல்லைன்னா கூட அப்படி ஒரு பொண்ணு அமையணும்னு சொன்னதும் உண்மையிலேயே நீங்கள் சொல்கிறதெல்லாம் ஆச்சரியமாக இருக்குதுன்றா. நீ வாழ்ந்த வாழ்க்கையை நீ கேட்ட கேள்வியை தாண்டி சொல்கிறேன்னு சொல்லிட்டு மனசில் பேசுகிறாரு நம்ம விஜய். உண்மையிலேயே நம்ம விஜய்க்கு பொண்ணு பார்க்குற விஷயத்தை பற்றி நம்ம சாரதாம்மாவும் காவேரி பாப்பா கிட்டே கேட்குறாங்க. பாப்பாவை வந்து உங்கள் காவேரி மிஸ் உங்கள் கூடவே இருக்கிற போல் உங்கள் அப்பாவும் காவேரி மிஸ்ஸும் கல்யாணம் பண்ணாங்கன்னா உனக்கு ஓகேவான்னு. கண்டிப்பாக ஓகே தான், ஆனால் ஏன்னா பாப்பா கிட்டே பாப்பாவோட விருப்பத்தையும் தானே ஃபஸ்ட்டில் கேட்கணுன்ற போல் இங்கே கொண்டு வந்திருக்காங்க. சாரதாம்மா சொன்னதும் பாப்பாவுக்கும் ரொம்ப சந்தோஷம். அப்போ அப்பாவும் காவேரி மிஸ்ஸும் கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்களான்னு சொல்லிட்டு பாப்பாவும் அவ்வளோ சந்தோஷப்படுது. அடுத்ததான் நம்ம விஜய் தான் பிரின்ஸ்பால் கிட்டே பேசி எல்லாத்தையும் புரிய வைப்பாருன்னு பார்த்தா, ஆனால் நம்ம சாரதாம்மா தான் அடுத்தது போயிட்டு பிரின்ஸ்பால் பார்த்து பேச போகிறாங்க. நடந்த எல்லாத்தையும் சொல்லி காவேரியோட குழந்தை தான் அம்முன்னு சொன்னதும் நம்ம பிரின்ஸ்பாலும் வந்து காவேரியை கூப்பிட்டு அந்த குழந்தைகிட்ட நல்லா நடந்துக்கும், அம்மா இல்லாத குழந்தைன்னு சொல்ல தான் போகிறோம். அடுத்தது நல்ல நல்ல மூமெண்ட்டுங்களை தான் எபிசோடில் கொண்டாட போகிறாங்க. ஆனால் நம்ம காவேரி மனசில் என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் எபிசோட்லேயே தெரிஞ்சிடும். ஏன்னா விஜய் கல்யாணம் பண்ணிக்க ரெடியாக இருக்கும்போது காவேரிக்கும் அந்த எண்ணம் வரணும் இல்லை. அடுத்தது எபிசோடில் பார்க்கலாம். பை பை.